ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு கூடையே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாம், அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். கூடையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் குருமா கெட்டியாக இருக்கும். சூப்பரான மசாலா நமக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.